அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோ வந்து இந்த புத்தாண்டுல பண்ற ஃபர்ஸ்ட் வீடியோ. அதனால ஒரு நல்ல வீடியோ போடணும், ஒரு நல்ல ஹெல்த்தி டயட்டா போடலாம் அப்படினால வந்து வாழைத்தண்டு சாலட். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். இதை வந்து நம்ம செஞ்சு பார்த்துட்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி அப்படி இல்லைன்னா மாசத்துக்கு 2 வாட்டியாவது வந்து நம்ம கண்டிப்பா ட்ரை பண்ற மாதிரி ஒரு ரெசல்யூஷன் எடுத்தா ரொம்ப நல்ல ஆரோக்கியமா நம்ம சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ கடையில் வந்து நீங்கள் இந்த சைஸ் வாழைத்தண்டு வாங்கிக்கோங்க. இது வந்து நம்ம உங்களுக்கு தெரியும், நான் எதுவும் காட்டுறேன். இந்த மாதிரி தோல் சீவி எடுத்துலாம் நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட்டு. ஸோ இப்படி ஃபுல்லாக சீவி எடுத்துட்டா இந்த சைஸ்க்கு இதை நம்ம என்ன பண்ணோன்னா வந்துட்டு பக்கத்தில் எப்பவுமே ஒரு தண்ணி வச்சுக்கணும் ஒரு பவுலில். இது வந்து நிறைய அதிகமான ஃபைபர் இருக்குது இதில். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணலாம். கட் பண்ணும்போது ஒரு லேயருக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி நார் அது மோஸ்ட்டாக எடுத்துருவாங்க. ஏன்னா ரொம்ப நிறைய நம்மளால் சாப்பிட முடியாது. பட் இதுலேயே வந்து நிறைய ஃபைபர் இருக்கனால இதை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு நம்ம வந்து இதை மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதை தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம தூளாக நறுக்க போகிறோம். இது கட் பண்ணுறது மட்டும்தான் நமக்கு 5 மினிட்ஸ் தான். மற்றபடி இதில் வெறும் மிக்சிங் தான். அவ்வளோதான் சாப்பிட போகிறோம். நம்ம டைரெக்டாக வேக கூட வைக்க வேண்டாம், பச்சையாக தான் சாப்பிட போகிறோம். அதனால் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். கட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக காட்டுறேன் நான் எப்படி பண்ணலான்னு. இது மாதிரி சங்க்ஸாக எடுத்துக்கோங்க. வாழைத்தண்டு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நல்லா கிட்னி ஸ்டோன்ஸ்லாம் வந்து கரைக்கிறதுக்கு கூட ரொம்ப நல்லா வாழைத்தண்டு ஜூஸ் எல்லாம் குடிப்பாங்க. நம்ம இதை ஜூஸாக போடணும்னு இல்லை, நம்ம இந்த மாதிரி சாலடாகவே நம்ம சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எதுவுமே வரத்துக்கு முன்னாடியே நல்லா வந்து நம்ம இதை ஹெல்த்தியாக சாப்பிடும்போது நல்ல ஃபைபர்லாம் இருக்கனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது இது. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது என்ன பண்ணாலும் ஈஸியாக முதல்ல தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வந்து சின்னதாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சீஃப் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். நறுக்குனதுக்கு அப்புறமா இந்த சீவ் மேலே போட்டுக்கோங்க. ஈஸியாக நமக்கு ஃபில்டர் பண்ணிக்கலாம். நல்லா பொடியாக நறுக்குனா நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பொடியாக நறுக்கிக்கோங்க. ஸோ வாழைத்தண்டு நம்ம கட் பண்ணியாச்சு. இதுமாதிரி தண்ணியில் போட்டு வைக்கலாம். அப்போ தான் கருக்காமல் இருக்கும். அதுக்குள்ளே நம்ம குவிக்காக வந்து தாளித்து எடுத்துக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, அதுவும் கொஞ்சம் வந்து பெருங்காயத்தூள் அது வேணும். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம், இல்லை 2மே போட்டலாம், அவங்க விருப்பம். பச்சை மிளகாய் வந்து சும்மா கொஞ்சோண்டு போட போகிறேன், ஒரு கால்வாசி. இல்லைன்னா காரம் அடிக்கும். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போடலாம். நான் சும்மா கொஞ்சமாக போட போகிறேன். கூட கொஞ்சம் லேசாக வேணால் நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு பேன் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு ஸ்பூனுக்கும் வந்து கம்மியாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. லேசாக கடுகு, உளுத்தம் பருப்பு நல்லா தாளிச்சிக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சம் வந்து நல்லா வந்தால் நல்லாயிருக்கும் வாயில். அதனால் நிறைய போட்டிருக்கேன் நான். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஸோ கடுகு வெடித்து நம்ம உளுத்தம் பருப்பும் வதங்கினதுக்கப்புறமா மிளகாய் சொன்னால கொஞ்சோண்டு மிளகாய் இவ்வளோதான் எடுத்துருக்கேன். அதே வந்து நல்லா பொடியாக கொஞ்சம் நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ வாயில் வந்தாலும் நமக்கு வந்து ரொம்ப காரம் இல்லாமல் பொடியாக போட்டுடலாம். அதையும் வறுத்துக்கோங்க. இது கூடவே வந்துட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 சிட்டிகை பெருங்காயத்தூள். நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். அது நல்லா அது போட்டுக்கலாம். போட்டு ரொம்ப நேரம் வதக்கூடாது, அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். இப்போது அதுக்கு லாஸ்ட்டாக வந்துட்டு கருவேப்பிலை வந்து அப்படியே சாப்பிட்லாம். நீங்கள் சில பேர் சாலடில் விரும்பலைன்னா நீங்கள் விட்டுலாம். ஆனால் கருவேப்பிலை தான் நல்லா வாசனையாக இருக்கும். கருவேப்பிலை நம்ம அப்படியே சாப்பிட்டுலாம். அது வந்து நம்ம கொஞ்சமாக அப்படி பிச்சு போட்டுக்கலாம். ஸோ நம்ம தாளிப்பு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது கூட வந்து நல்லா 2 ஸ்பூன் இந்த மாதிரி நல்லா கட்டி தயிர் எடுத்துக்கோங்க. அதான் மெயினாக நம்ம சாலடில் கலக்க போகிறோம். லேசாக உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு பெரிய வேணுன்னா போட்டுக்கலாம், இல்லைனா விட்டுலாம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி லேசாக கிள்ளி போட போகிறேன். ஸோ ஒரு பவுலில் வந்து நம்மளுடைய வாழைத்தண்டு ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஈஸியாக நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். இது ஆக்சுவலாக வந்து 2 பேருக்கு இருக்கும். அதனால் வந்து பாதி போடுறேன் ஒரு பவுலில். ஸோ தாளிப்பு பாதி வந்து இதில் போட்டுக்கோங்க. அது கூட வந்துட்டு தயிர் நல்லா 2 ஸ்பூன் தயிர் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இது கூட வந்து நான் கொஞ்சமாக உப்பு போட்டு போகிறேன். எனக்கு ஸோ தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி
இது நம்ம சாப்பிடும்போது வந்து நல்ல ஒரு ஐட்டம் சாப்பிட்ற மாதிரி நமக்கு இருக்கும். இது நம்ம பழகிடுச்சுன்னா வந்து நம்ம ரெகுலராக நல்லா சாப்பிட்லாம். இனிமேல் கூட கொஞ்சம் மேலே தயிர் போட்டுக்கிறேன். ஸோ நல்லா தயிரோட வந்து நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணலாம். நம்மளுடைய சுவையான வாழைத்தண்டு சாலட் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். இதில் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்துட்டு வாழைத்தண்டு நல்லா பொடியாக நறுக்கியிருக்கோம். ஆனால் நம்ம வேக வைக்கல, பச்சையாக தான் எடுத்துருக்கோம். நம்ம அது கூட நல்லா 2 ஸ்பூன் பெரிய ஸ்பூன் அளவுக்கு நல்லா தயிர் மிக்ஸ் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட வந்து கொஞ்சம் தாளிப்பு பண்ணி கொட்டியிருக்கோம். உப்பு, பெருங்காயத்தூள், அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் காரத்துக்கு. இதெல்லாம் வந்து இன்னும் அதோடைய சுவையை கூட்டும். இது வந்து ஒரு நல்ல டிஷ்ஷாக இருக்கும். இதை வந்து நீங்கள் இந்த நியூ இயரில் சாப்பிட்டு பழகிக்கோங்க. எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்ஸ்.